அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைத்து அதுல ஏராளமான கோடிக்கணக்கான வஸ்துகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவன் படைத்ததிலிருந்து அவன் விரும்பினதை அவன் தெரிவு செய்கிறான். ஒன்றை விட ஒன்றை சிறந்ததாக மேன்மைக்குரியதாக அவன் தெரிவு செய்கிறான். ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார் மா கான லஹுமுல் ഖിയറா, அவன் நாடியதை படைக்கிறான், உருவாக்குறான், உண்டாக்குறான். அதிலிருந்து அவன் நாடியதை தெரிவு செய்கிறான். அவனுக்கு மாத்திரம்தான் அவன் படைத்த படைப்புகள்ல ஒன்றை விட ஒன்று எது சிறந்தது என்கிறத தெரிவு செய்யறது அவனுக்கு மாத்திரம்தான் சொந்தம். மா கான லஹுமுல் ഖിയറா, வேற யாருக்கும் முடியாது இதை விட இது சிறந்தது என்று சொல்வதற்கு. படைத்த ரப்பல் ஆலமீன் அவனே சொல்கிறான், சிலதை படைச்சிட்டு இதை விட இது சிறந்தது. அந்த அடிப்படையில் ரப்பல் ஆலமீன் பூமியை படைச்சான். பூமியில சிறந்த இடமாக கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் தெரிவு செய்தான். தண்ணீரை படைத்தான். தண்ணீர்ல மாஉ ஸம்ஸம் லிமா ஷுரிப லஹ், ஸம்ஸம் நீரை அனைத்து நீர்களையும் சிறந்த நீராக அல்லாஹ் தெரிவு செய்தான். நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினான். அவர்கள சிறந்தவராக தலைவராக சய்யிதுல் முர்சலீனாக ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தெரிவு செய்தான். மலாயிகாமார்களை படைத்தான். மலாயிகாமார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தெரிவு செய்தான். உம்மத்துகளை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினான். அந்த உம்மத்துகள்ல சிறந்த உம்மத்தாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் அல்லாஹ் தெரிவு செய்தான். குந்தும் கைர உம்மத் உக்ரிஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட உம்மத்துகளில் நீங்கள் சிறந்தவர்கள் என்று ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ் சுவர்க்கத்தை படைத்தான். சுவர்க்கத்தை படைத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அனைத்து சுவர்க்கங்களிலும் சிறந்த சுவர்க்கமாக அல்லாஹ் தெரிவு செய்தான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சுவர்க்கத்தை கேட்கிறதாக இருந்தா அல்லாஹ் இடத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க, அதுதான் உயர்ந்த சுவர்க்கம் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை படைத்தான். அந்த மாதங்கள்ல 4 மாதத்தை தலை சிறந்த மாதமாக, சிறப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மாதமாக அவன் தெரிவு செய்தான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்ض மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدீனுல் கய்யிம் ஃபலா தظلموا ஃபீஹின்ன அன்ஃபுஸகும். வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து மாதங்கள் 12. அந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் அது சங்கைக்குரிய மாதமாக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். அது எம்மை விட்டு கடந்து சென்ற 2 மாதங்கள் துல்காதா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், நாம் இன்று அடைந்திருக்கக்கூடிய இந்த முஹர்ரத்துடைய மாதம், இதே போல இடையில வரக்கூடிய ரஜப் மாதம். இந்த 4 மாதங்களையும் ஏனைய மாதங்களை விட அல்லாஹ் சிறப்பானதாக சிறப்புக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வருடம் முடிகிறதும் சிறந்த மாதத்தை கொண்டு, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை கொண்டு ஒரு வருடம் ஆரம்பிக்கிறதும் சிறந்த மாதமாகிய முஹர்ரம் மாதத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படும். இந்த மாதத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் இது அல்லாஹ்வுக்குரிய மாதம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பேரை இணைத்து சொன்னார்கள். ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு ஏராளமான சிறப்புகளும் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு ஸியாம் பாத ரமலான், ரமலானுக்கு பின்னாலே நோக்கப்படக்கூடிய நோன்புகள்ல ஆக சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்புன்னு சொன்னார்கள். முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்புதான் ரமலானுக்கு பின்னாலே சிறந்த நோன்பு சொல்லிட்டு சொன்னார்கள், வ அஃதலு ஸலாத்தில் ஃபரீலா, ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலே சிறந்த தொழுகை ஸலாத்துல் லைல், தஹஜ்ஜுடைய தொழுகை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஹிஜ்ரி 1447 நாம் அடைந்திருக்கிறோம். 46 முடிச்சிட்டு 47 நாம் அடைந்திருக்கிறோம். சகோதரர்களே, இந்த புது வருடம் எமக்கு என்னதை உணர்த்துது? புது வருடம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது? என்னத்தை உணர்த்துது? சகோதரர்களே, இது கொண்டாடப்படக்கூடிய ஒன்றல்ல, இது சந்தோஷப்படக்கூடிய ஒன்றல்ல, மாறாக இது கவலைப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ் எங்களுக்கு தந்த வாழ்க்கையில ஒரு வருடம் முடிஞ்சது. நானும் நீங்கள் இருந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முடிஞ்ச வருடத்தை நான் எப்படி கழிச்சேன்? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில கழிச்சேனா, இல்லாவிட்டால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்த நிலைமையில் அந்த வருடம் கழிந்து பெய்த்துதான். அது பெய்த்தது நம்மளை விட்டு. இதுக்கு பின்னால வராது 46, இதுக்கு பின்னால வராது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு குறுகிய காலத்தை தந்திருக்கிறான். இந்த காலம் எங்களை விட்டு முடிஞ்சு கொண்டு போகுதோ, அவசரமாக சென்று கொண்டிருக்குது. இது கயாமத் நாளுடைய அடையாளம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகுமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான் அஸ்ஸனது கஷ்ஷஹர் வஷ்ஷஹரு கல்உஸ்பூ வல்உஸ்பூ கல்யௌம் வல்யௌமு கஸ்ஸாஅ வஸ்ஸாஅ கஜுருமத்தின் நார். கியாமத்துடைய நாள் ஏற்படாது எதுவரைக்கும் என்று சொன்னா, நாட்கள் வேகமாக செல்லும், நாள் வேகமாக முடியும். எவ்வளவு வேகமாக ஒரு நாள் முடியும் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்தில் போயிடும். ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்தில் போயிடும். ஒரு மாதம் ஒரு வாரத்துடைய வேகத்தில், ஒரு வாரம் ஒரு நாளுடைய வேகத்தில், ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்துடைய வேகத்தில், ஒரு மணித்தியால கஜுருமத்தினார் விறகு கட்டை நெருப்பு பத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தணலாக இருக்கக்கூடிய விறகு கட்டி ஆட்டினா அந்த விறகு கட்டையில இருந்து அந்த நெருப்பு பொறிகள் மேலே சென்று அணைவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அதுக்குள்ளால ஒரு மணித்தியால முடிஞ்சிடும். அந்த நாள் வராம கியாமத்துடைய நாள் வராது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாளுக்கு சமீபித்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் மிகையாகாது. காலம் வேகமாக சென்று கொண்டிருக்குது. இது எதை உணர்த்துது? எதை உணர்த்துது எங்களுக்கு? அடியானே, நீ ஒரு வருடம் கபரு கிட்ட நெருங்கிட்டா. அலா தரவுன இலல் லைலி வன் நஹார் யுப்லியானி குல்லல் ஜதீத் வ யுகர்ரிபானி குல்லல் பஈத் வ யஅதியானி பிகுல்லி மவ்ஊத். அலா தரவு, நீங்க பார்க்கலையா? இலல் லைலி வன் நஹார், இரவை பகலை பார்க்கலையா? என்ன செய்தி இரவும் பகலும்? டேல செய்றீங்க, நைட்ல வாரீங்களோம், காலையிலேங்கிறோம், மாலையிலேங்கிறோம். இந்த காலையும் மாலையும் என்ன செய்து? யுப்லியானி குல்லல் ஜதீத், ஒவ்வொரு புதிதாக இருக்கக்கூடிய பழசாக்கி கொண்டிருக்கு. நீங்க மாடலுங்கிறோம், புதுசா வந்தோங்கிறோம், இரவு பகலும் பேசி போயிட்டு கொஞ்ச நாள்ல சொல்றோம் இது பழைய மாடல். அப்படி யுப்லியானி குல்லல் ஜதீத் வ யுகர்ரிபானி குல்லல் பஈத், தூரத்தில் இருக்கக்கூடியதை சமீபமாக்குது. தூரத்தில் இருக்கக்கூடிய சில வார மாசம் அடுத்த மாசம் சொன்னது அவசரமா கிட்ட போனது சேர்க்குது. எது? இந்த இரவு பகலும் மாறி மாறி வார்த்தைகள். வயத்தியானி பிகுல்லி மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட அந்த மௌத்த, அந்த கபர, அந்த ஹஷ்ர, அந்த சிராத்த, அந்த மீசானே, இந்த இரவும் பகலும் மாறி மாறி வந்து அதை எங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் மௌத்து நெருங்கிட்டுங்கிறது தான் இந்த வருஷம் முடிகிறது எங்களுக்கு உணர்த்துது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் உணர்த்துது. இதைத்தான் நான் உணர வேண்டும். இதைத்தான் நான் வேணும். கபர்கிட்ட நெருங்கிட்டோம். கடிகாரத்தை பார்க்கிறோம், கடிகாரம் டிக் டிக்ங்கிறது என்ன சொல்லுது? அடியானே, உனக்கு கொடுத்த ஒரு செகண்ட் முடிஞ்சு, ஒரு நிமிடம் முடிஞ்சு, ஒரு மணித்தியால முடிஞ்சு, ஒரு நாள் முடிஞ்சு, ஒரு வாரம் முடிஞ்சு, ஒரு மாதம் முடிஞ்சு, ஒரு வருஷம் முடிஞ்சு. என்ன முடிஞ்சு? அடியானே, நீ ஒரு நிமிடம் கபர்கிட்ட நெருங்கிட்டா, ஒரு மணித்தியால நெருங்கிட்டா, ஒரு நாள் நெருங்கிட்டா, ஒரு வாரம் நெருங்கிட்டா, ஒரு மாதம் நெருங்கிட்டா, ஒரு வருஷம் உனக்கு கொடுக்கப்பட்டதுல முடிஞ்சுது. கபர்கிட்ட நெருங்கிட்டா. சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியா, நான் மௌத்துக்கு தயாரா? நான் மௌத்துக்கு தயாரா? நாம் இதுக்கு தயார் செஞ்சுட்டோமா? சகோதரர்களே, பிசினஸ் டெவலப் பண்ணணும், அது செய்யணும், இதை செய்யணும், ஐடியா பண்றோம், திட்டம் தீட்டுறோம், பலரோட முயற்சி செய்யறோம், பேசுறோம், கதைக்கிறோம். தவறு சொல்லல. நானும் நீங்கள் ஆகிறதுக்கு ரெடியா? மௌத்துக்கு ரெடியா? இதுக்கா என்ன செய்யறோம்? எங்களோட வாழ்க்கை எப்படி கழியுது? நாளுக்கு நாள் நல்ல அமல்கள் முன்னேறி கொண்டு போகுதா? இல்ல இருந்த மோசமாகிட்டு போறோமா? இல்ல இருந்த மாதிரியே இருக்கிறோமா? அல்லாஹ் குறுகிற காலத்தை தந்திக்கிறான். இதுக்கு ஆகிறத சம்பாதிக்க. அத்துனியா மஸ்ராத்துல் ஆஹிரா, இந்த துனியா ஆகிரத்தை சம்பாதிக்கக்கூடிய விளைநிலம் என்று சொன்னாங்க. இதை எதை சம்பாதிக்கிறோமோ அதான் நாளைக்கு மறுமையில கண்டுகொள்வோம். இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில சம்பாதிக்கணும், துனியாவையும் சம்பாதிக்கணும், ஆகிரத்தையும் சம்பாதிக்கணும். எதை நாம் உலகத்தில் செய்யறோமோ அதுதான் நாளைக்கு மறுமையில பார்ப்போம். وَأَنْ لَيْسَ لِلْإِنسَانِ إِلَّا مَا سَعَى وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى ثُمَّ يُجْزَاهُ الْجَزَاءَ الْأَوْفَى. وَأَنْ لَيْسَ لِلْإِنسَانِ, மனிதனுக்கு கிடையாது, إِلَّا مَا سَعَى, எதுல முயற்சித்தானோ எதை செஞ்சானோ அதுதான் கிடைக்கும். وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى, எதுல எங்களோட வாழ்க்கை கழியுதோ, எதுல நாங்க முயற்சி செய்யறோமோ அதை வெகு சீக்கிரம் நாங்க பார்க்க இருக்கிறோம். நல்ல முறையில, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில எங்களோட வாழ்க்கை கழியுதுண்டா அதுல பிரதிபலனையும் ஆகிரத்துல கண்டுகொள்வோம் வெகு சீக்கிரம். இல்ல அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில அல்லாஹ்வுடைய கட்டளையை உதாசீனம் செய்து நபியோட சுன்னாக்களை கொலை செஞ்சு இந்த முறையில எங்களோட வாழ்க்கை கழியுதா இதையும் நாங்க கண்டுகொள்வோம். இதுக்குரிய முழுமையான கூலி அல்லாஹ் ஆகிரத்துல தருவோம். அதனால சகோதரர்களே, நாங்க சின்ன சின்ன அமல்களை செஞ்சுட்டு திருப்தியோடு இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம். நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டேன், நான் உம்ரா செஞ்சுக்கிறேன், நான் இந்த காரியங்களை செஞ்சுக்கிறேன், நான் தொழுகிறேன்னு சொல்லி எங்களை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அமலை செஞ்சுட்டு திருப்தி காணல, சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ் செய்றோம், இன்னும் எங்களை முன்னேற்றணும். சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் யாரு? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஏராளமான சஹாபாக்கள் இருந்தாங்க. அஷரத்துல் முபஷ்ஷரா, இந்த சஹாபாக்கள் கடைசி நேரம் எப்படி பயந்தாங்க?
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? லேசான சஹாபியா? அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க? லவ் கான பாதி நபியுன் லகான உமர், எனக்கு பின்னால் ஒரு நபி ஒன்று வாரதாக இருந்தா அது உமராக இருக்கும் என்று சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு வரல்லாஹ். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஏலத்தி கத்தியால குத்தப்பட்டு பாலை குடிச்சா ரத்தமும் பாலும் சேர்ந்து வெளியில வருகிறது. இந்த நிலைமையில அவர்கள் தங்களுடைய முகத்தை நிலத்துல வச்சு கொண்டிருக்கிறாங்க, மண்ணில் பட்டு கொண்டிருக்கிறது. மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பாப்பாட தலையெடுத்து மடியில வைக்கிறாங்க. இதை அகற்றி கொண்டு திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வயலுல்ல கேயா உமர், வயலுல்ல கேயா உமர், இல்லம் தகஃபிர் லக ரப்பு. உமரே, உன்ன ரப்பு மன்னிக்கேன், அவனுக்கு நாசம் தான். உன்ன ரப்பு உன்னை மன்னிக்கிறேன், அவனுக்கு நாசம். யாரு? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாதையில போன ஷைத்தான் இன்னொரு பாதையில போவான் பயந்து. அந்த அளவுக்கு ஈமான்தாரி. இந்த உமர் ரலியல்லாஹு கடைசி நேரம் பயப்படுறாங்க. கேட்கப்படுறது, ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் இந்த வார்த்தையை சொல்றீங்க? உங்களுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி பரதர் சுவர்க்கவாதின்னு சொல்லிக்கிறாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிக்க சொல்ல நான் இருந்தேன். இப்ப என் நிலைமை என்னையோ தெரியா, இப்ப என் நிலைமை என்னவோ தெரியா. பயந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அலியே நாளை கியாமத்துடைய நாளில என்னுடைய வீட்டுக்கு முன்னால சொர்க்கத்துல உங்களோட வீடு இருக்கும்னு சொன்னாங்க. அலியை பார்த்து அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு தக்வாதாரி. நபியுடைய ஈரக்குல ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கணவன் சையதா ஷபாபி அஹ்லி ஜன்னah ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை கடைசி நேரம் சொல்றாங்க, சக்கராத் சொல்றாங்க, ஹாஹின்ஹா ஹாஹின்ஹா மின் கல்லத்தி ஸாத் வ பஅது ஸஃபர் வ வஹ்ஷத்து த்ரீக். எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. மின் கல்லத்தி ஸாத், என்னட்ட ரொம்ப குறைவான கட்டு சாதனம் தான் இருக்குது, என்ற ரொம்ப குறைவான கட்டு சாதனம் தான் இருக்குது. வ பஅது ஸஃபர், நான் செய்ய வேண்டிய பிரயாணம் ரொம்ப தொலை தூரம், நீண்ட டிராவல் பண்ணணும், கட்டு சாதனம் குறைவாய். என்ன கட்டு சாதனம்? அமல்கள் போதாது, பெரிய தூரம் பயணம் செய்ய வேண்டிய பாதையும் ரொம்ப வெறிச்சியானது. யாரும் அதற்கு முன்னாலே அந்த பாதையில டிராவல் பண்ணல. எதை சொல்றாங்க? மௌத்த சொல்றாங்க. போனவன் யாரும் திரும்பி வந்து சொல்லவும் இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்லப்பட்டது ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதின்னு சொல்லிக்கிறாங்களே. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்ப நான் அப்படி இருந்தேன், இப்ப என்ன நிலைமை என்னையோ தெரியா, இப்ப என்ன நிலைமை என்னையோ தெரியா. பயந்தாங்க. கடைசி நேரத்தை நாங்க நிம்மதியா இருக்கிறோம், சின்ன சின்ன அமல்களை செஞ்சுட்டு நாங்க பெரிய எண்ணங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களுடைய அமல்களை கபூல் செய்யணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் இந்த புது வருஷம் எங்களுக்கு உணர்த்தது. மௌத்து நெருங்கிட்டது, நீ தயாரா? இதே நிலைமையில மௌத்து வந்து வாங்க போமுன்னு கூப்பிட்டா நீங்க நான் ரெடியா? வாங்க போமுன்னு கூப்பிட்டா ரெடியா? ஒரு காலம் கேட்க மாட்டாங்க வாரியான்னு சொல்லி, ஒரு காலம் வாரியான்னு கேட்க மாட்டாங்க. சில ரிவாயத்துல நபிமார்கள்ட்ட கேட்டாங்க, சில ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மாத்திரம் தான் கேட்டாங்க. கடைசி நாள் ரபீஉல் அவ்வல் 12 துஹாவுடைய நேரம் மலக்குல் மௌத் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வர்றீங்களா? உங்களை கூட்டிட்டு போவா, இல்லாட்டி நீங்க இருக்க போறீங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல சாஞ்சி கொண்டிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் இருந்துட்டு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறத தெரிவு செஞ்சாங்க. இல்ல, நான் போறத முடிவு செஞ்சேன், கூட்டிட்டு போங்க. தயாராக இருந்தாங்க, ரெடியாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு தயாராக இருந்தாங்க? மௌத்தாருக்கு 5 நாளைக்கு முன்னாலே சொன்னாங்க, நான் போயிட்டு உடன்படிக்கை செய்யணும். சரியான காய்ச்சல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, ரொம்ப அகோரம் காய்ச்சல். சொன்னாங்க, பல கிணறுகள் இன்னைக்கு தண்ணீர் கொண்டு ஊத்துங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் ஊத்தப்பட்ட ஹத்தா ஹஸ்பு போதும் என்று சொல்லி வரை ஊத்துனாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான தலைவலி, தலையில ஒரு பட்டி எரிக்கி கட்டி கொண்டு வந்தாங்க. மிம்பர்ல ஏறினாங்க. ஹமிதல்லாஹு வ அஸ்னா அலை, அல்லாஹ் புகழ்ந்தாங்க, அல்லாஹ் துதித்தாங்க. பல விஷயங்கள் சொன்னாங்க. லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியா மஸாஜிதா, இந்த யஹூதி நஸாராக்களுக்கு நாசம் உண்டாவதாக, அழிவு உண்டாவதாக. அவர்கள் அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். லா தத்தஹது கப்ரி வஸனன் யுஅபத், இந்த கபரை வணங்கப்படக்கூடிய வணக்க ஸ்தலமா யாரும் எடுக்காதீங்க. பல விஷயங்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, நான் யாருக்காவது தர வேண்டி இருந்தா இந்த ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு எடுத்துக்கோங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, நான் யாருக்காவது அடித்து ஏசி மானபங்கப்படுத்தி இருந்தா இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு இந்தாக்கி வந்து அடிங்க, என்ன மானபங்கப்படுத்துங்க, பழி தீர்த்துக்கோங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், எந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கம் போகாம ஏனைய நபிமார்கள் சுவர்க்கம் போறது ஹராமோ, ஹர்ரம் தலல் அன்பியா ஹத்தா துஹலஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கம் போகாம ஏனைய நபிமார்கள் சுவர்க்கம் போறது ஹராம்.
மிஃப்தாஹுல் ஜன்னதி ஃபீ யதி, சுவர்க்கத்துடைய கீ என்ற கையில் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லிவால் ஹம்து யௌமல் கியாமத்தி ஃபீ யதி ஆதம் வ மன் சிவா, நாளை கியாமத்துடைய நாளை லிவால் ஹம்து கொடி என்ற கரத்தில் இருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் அனைவர்கள் எனது கொடி கீழ் இருப்பார் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நேரம் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க, அநியாயம் ஒன்றும் செய்யல யாருக்கும். ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்காவது கொடுக்க வேண்டி இருந்தா ஃபல்யதஹல்லல் மின்ஹல் யௌம், இன்றைக்கு உயிரோடு இருக்கிற வித மன்னிப்பு கேட்டுருங்க, கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க, மானபங்கப்படுத்தினா மன்னிப்பு கேட்டுருங்க. எதுக்கு முன்னால உங்களோட தீனார் திர்ஹம், உங்களோட சொத்து செல்வம், உங்களோட பவர் ஒன்று வேலை செய்யாத அந்த நாளை சந்திக்க முன்னால இருக்கக்கூடிய காலத்துல யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க, கொடுக்க வேண்டியதா கொடுத்துருங்க. இங்கே ஹலால் தேடிக்கோங்க, அங்க போய் ஒருத்தருக்கும் ஹலால் கேட்கலாது. அங்க நன்மையை பறிக்கிற நாள், அங்க நன்மையை பறிக்கிற நாள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஆகிரத்தின் பக்கம் நெருங்கிட்டோம், மௌத்தின் பக்கம் நெருங்கிட்டோம், கபரின் பக்கம் நெருங்கிட்டோம். எங்களுக்கு தான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார் புது வருஷம் எங்களுக்கு உணர்த்துது. இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுதும், இந்த மாதங்களை பத்தி சொல்லும் பொழுதும், ஃபலா தظلموا فيهن انفسكم, எப்பயுமே யாரும் அநியாயம் பாவத்தில் ஈடுபடக்கூடாது, எப்பயும் பாவம் செய்யறது கூடாது, ஹராம் தடை செய்யப்பட்டு. விசேஷமாக இந்த 4 மாதங்கள்ல ரப்பல் ஆலமீன் சொன்னா பாவத்தில் ஈடுபட்டுறாங்க, அநியாயத்தில் ஈடுபட்டுறாங்க. உங்களுக்கு நீங்க அநியாயம் செஞ்சு கொள்ளாங்க. அநியாயங்கள் ஆகப்பெரிய அநியாயம் என்ன ஷிர்க லظلم عظيم, ஆகப்பெரிய அநியாயம் ஷிர்க்ல ஈடுபடுறது, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது, ஷிர்க்குடைய காரியங்களில் ஈடுபடுறது. சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஷிர்க் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த இடத்துல கொண்டு வைக்கிறது. மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக், யார் மத்தவன் பார்க்கணும்னு சொல்றான் அவன் ஷிர்க் வச்சிட்டான். யார் மத்தவன் பார்க்கணும்னு சதக்கா கொடுக்காம ஷிர்க் வச்சிட்டான். யார் மத்தவன் பார்க்கணும் நோம்பு பிடிக்காம ஷிர்க் வச்சிட்டான். எல்லா விதமான ஷிர்க்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க செய்யற பாவங்கள், நான் அல்லாஹ்க்கு மாறு செய்யற, நாங்க எங்களுக்கு செய்யற அநியாயம், ஏனைய காலங்கள்ல செஞ்சா எப்படி தண்டனையோ அதோட பன்மடங்கு இந்த காலத்துல செஞ்சா பாவத்துக்கு என்ன விசேஷமான இந்த காலத்துல நீங்க யாரும் உங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொள்ளாதீங்க, பாவத்துல ஈடுபடாதீங்க. மற்றவனுக்கு செய்யற அநியாயமும் நாம் நமக்கு செய்யற அநியாயம். அநியாயம் தலைப்புல தனி ஒரு ஹுத்பா செஞ்சிருக்கிறோம். இங்க நாங்க செய்யற பாவமும் அல்லாஹ்க்கு மாறு செய்யறது நாங்க எங்களுக்கு செய்யற அநியாயம் தான். இத சூரா அன்கபூத்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். فَكُلًّا أَخَذْنَا بِذَنبِهِ فَمِنْهُمْ مَنْ أَخَذَتْهُ الصَّيْحَةُ وَمِنْهُمْ مَنْ أَرْسَلْنَا عَلَيْهِ حَاصِبًا, நாம் முன்னால் வாழ்ந்தவர்களே அவருடைய பாவத்தின் காரணமாக பிடித்தோம். எப்படி பிடித்தோம்? அவர்களுக்கு காத்து அனுப்பினோம். எப்படியாவது காத்து, குளிரோடு சேர்ந்த காத்து, குளிர் காற்று, அது எவ்வளவு வேகமாக அடிச்சா இவர்களை வானவரை தூக்கி தலகு போன பிரட்டி நிலத்தில் அடித்து கழுத்து முள்ள முறிச்சு சாக அடிச்சான். இன்னும் சிலரை சத்தத்தை அனுப்பி ஒரு மலக்கு சொல்லி ஒரு சத்தம் போட வச்சு காது குறுத்த வெடிக்க வச்சு அல்லாஹ் மரணிக்க வச்சான். இன்னொரு சொல்லுவேன் இல்ல சைஹதா வாஹிதா, அவர்களுக்கு வந்ததெல்லாம் ஒரே ஒரு சத்தம். இன்னும் சிலரை ஓமின்ஹும் மன் ஹஸஃபனா பிஹில் அர்த், அவர்கள சிலர் நாம் பூமிக்கு சுழி வாங்கினோம், காரூன் அவனோட கூட்டத்தினர். ஓமின்ஹும் மன் அக்ரக்னா, அவர்கள சிலர் நாம் மூழ்கடித்தோம், ஃபிரௌன் அவருடைய கூட்டத்தினர்கள். இதெல்லாம் சொல்லி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், வமா வலம்னாஹும், நாங்க அவங்களுக்கு அநியாயம் செய்யல, வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون, அவர்கள் தாங்களே தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள், தண்டனைக்கு தகுதி படைத்தவர்கள் தங்களை மாற்றிக் கொண்டார்கள். செய்த பாவம் நாங்க எங்களுக்கு செய்யற அநியாயம். அல்லாஹ் சொல்றான், நாங்க அநியாயம் செய்யல, அவர்களே தாங்களே தங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டாங்க. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பயும் பாவத்தில் ஈடுபடக்கூடாது, அநியாயத்தில் ஈடுபடக்கூடாது. விசேஷமாக இந்த 4 மாதங்கள்ல நாங்க பாவத்தில் ஈடுபடுவோம்டா, ஏனைய காலங்கள்ல பாவம் செஞ்சா என்ன தண்டனையோ அதோட பன்மடங்காக இருக்கும் என்கிறது தான் இந்த ஆயத்தங்களை தெளிவுபடுது. இதே போல சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான நாள் தான் ஆஷூராவுடைய தினம். வார ஞாயிற்றுக்கிழமை அது வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த நோன்பை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹி யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா, புகாரியுடைய திரிமிதி ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நான் அல்லாஹ்வுக்கு ஆதரவு வைக்கிறேன், அந்த நாள்ல நோக்கப்படக்கூடிய நோன்பு முன்னால் சென்ற வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு இறக்கம். 20 நாளைக்கு முன்னாலே 21 நாளைக்கு முன்னாலே நாம துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள் நோன்பு பிடிச்சோம், அதிகமானவங்க பிடிச்சோம். அதுல சிறப்பு என்ன, 2 வருடத்துடைய பாவம்
சனத்தல்லதி கபல வசனத்தல்லதி பாதா, சென்ற வருடம் வர இருக்கிற வருடம். இதுல யாரு நோன்பு பிடிப்பாங்களோ சென்ற வருடத்துடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். சகோதரர்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் பொழுதும் பாவங்கள் மன்னிக்கப்படும், சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எது தௌபாவின் மூலமாக மன்னிக்கப்படும் அதுக்கு தௌபா செய்யணும். எந்த முறையில தௌபா செஞ்சா மன்னிக்கப்படும் அந்த முறையில் தௌபா செய்யும். நோம்பு பிடிச்சிட்டு மற்றவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு கொள்ள போட்டு போட்டு அவனை மானபங்கப்படுத்திட்டு நோம்பு பிடிச்சி மன்னிக்கப்பட்டு இருக்கலாம், அது அவங்கள்ட்ட போய் தான் மன்னிப்பு கேட்கும். ஹுக்கூக்குல்லாஹ் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா இந்த நோம்பின் மூலமாக மன்னிக்கப்படும். அடியார்கிட்ட போய் கேட்க வேண்டிய மன்னிப்பு அவர்கிட்ட கொடுத்துதான் மன்னிப்பு கேட்கணும், கொடுத்துதான் மன்னிப்பு கேட்கணும் என்கிறத இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்ல வேண்டாம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் எந்த நாள், எதுக்காக அந்த நோன்பு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் புகாரி ஷரீஃப்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வந்த பொழுது அங்கே இருக்கிற யஹூதிகளை பார்க்கறாங்க, அவங்க நோன்பு பிடிச்சிருக்காங்க. கேட்டாங்க, எதுக்காக நீங்க நோன்பு பிடிச்சிருக்கீங்க? சொன்னாங்க, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பனி இஸ்ராயீலையும் அல்லாஹ் பாதுகாத்த நாள் தான் இந்த நாள், ஆஷுராவுடைய நாள். அதனால நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பிடிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிடிச்ச சஹாபாக்களையும் பிடிக்க சொன்னார்கள். இது புகாரியில் வரக்கூடிய ரிவாயத். வேற ரிவாயத்துகள் வந்தீங்க, இந்த நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும் பொழுது பிடித்து வந்தார்கள். ஜாஹிலியத்துடைய காலத்திலேயும் அந்த ஜாஹிலியத்து மக்களும் இந்த நாளை கண்ணியப்படுத்தி வந்தார்கள். இந்த நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு ரமலானுடைய நோன்பு விதியாக்கப்படுறதுக்கு முன்னால கட்டாயமாக இருந்த நோன்பு. ரமலானுடைய நோன்பு விதியாக்கப்பட்டதுக்கு பின்னால் அது சுன்னத்தாக மாறியது. இந்த நோன்பை பிடிச்ச சஹாபாக்கள், இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது முஸ்லிம் ஷரீஃப்ல, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யஹூதியரும் பிடிக்கிறாங்களே நாங்களும் பிடிக்கிறோமே, இது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் பகீது காபில அஸூமன் தாஸியா, அடுத்த வருடம் நான் இருந்தா 9ஐயும் சேர்த்து குடிப்பேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்டதுக்கு பின்னாலே அடுத்த வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கல வஃபாத் ஆயிட்டான். எதுக்காக சொன்னாங்க? யஹூதி நசாராக்களுக்கு மாறு செய்யுங்க, அமல்கள்ல கூட இபாதத்துல கூட ஒத்து போயிடக்கூடாது, ஒத்து போயிடக்கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூத வன் நஸாரா, யஹூதி நஸாராக்களுக்கு மாறு செய்யுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது? யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? யார மாதிரி ஆகணும்னு விரும்புறோம்? பிள்ளைகளை யார மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம்? உள்ளத்துல கைய வச்சா உள்ள எங்களோட பேசும். அங்க அடிக்கிறதுல மாத்திரம் பதுவா செய்கிறோம், இதங்கத்துல பதுவா செய்கிறோம். 100க்கு 100 அவர்களை தான் ஃபாலோ பண்றோம், அவர்களை தான் பின்பற்றி இருக்கிறோம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின், யார் யாருக்கு ஒப்பாவார்களோ கியாமத்துடைய நாளைக்கு அவர்களோட இருப்பாங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாறு சேர்த்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 9ஐயும் 10ஐயும் நான் வார வருஷம் இந்த 9ஐயும் சேர்த்து குடிப்பேன். நான் ஆஷுராவுடைய நாளுங்கிறது 10வது பிறையில, முஹர்ரம் 10வது பிறை என்று நோன்பாக இருக்கிறது. அதனால சுன்னத் மாறு செய்யறதுக்காக 9ஐயும் 10ஐயும் பிடிங்க. வார சனியும் வரக்கூடிய சனிக்கிழமையும் நாளைக்கு இல்ல வாரக்கிழமை, அதாவது சனியும் ஞாயிறும் நோன்பாக இருக்கிறது. இது மேலான ஒரு சுன்னத்தாக இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, உம்முல யாருக்கு 9 குடிக்க கிடைக்கலையோ ஹதீஸ் ஆதாரமாக வச்சு நீங்க 10ம் 11ம் குடிங்க. ஏன்னால் மாறு செய்ய சொன்னாங்க, ஒருத்தருக்கு 9 குடிக்க கிடைக்கல, 10 தான் மெயின் நாள், ஆஷுராவுடைய நாள், அந்த சிறப்பு சொல்லப்பட்ட நாள் 10வது நாள். ஆனா இந்த மாதம் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்ச ரிவாயத்துல வந்திருக்குது. அதனால 9ஐயும் 10ஐயும் பிடிக்கிறது, முடியலையா 10ஐயும் 11ஐயும் பிடிக்கிறது. இன்னும் எழுதுகிறார்கள், பேணுதல் வரவேற்கத்தக்கது 9ஐயும் 10ஐயும் 11ஐயும் பிடிக்கிறது. ஆனா ஒரு ஆளால எல்லாம் பிடிக்க முடியாது, ஒரு நோன்பு தான் பிடிக்க இயலும் என்று இருந்தா 10 மாத்திரம் பிடிக்கலாம். ஆனா சனிக்கிழமை மாத்திரம் நோன்பு பிடிக்கிறது தடை செய்யப்பட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நோன்பு பிடிக்கிறதுக்கு தடை வந்திருக்குது. இதே மாதிரி வெள்ளிக்கிழமை மாத்திரம் சுன்னத்தான் நோன்புகள் ஏனைய காலங்கள்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட நாள் அந்த நாளாக இருந்தா அதை குடிக்கலாம். இந்த சனி ஞாயிறு வாரதுனால சனியும் ஞாயிறும் பிடிக்கிறது இல்ல, ஞாயிறும் திங்களும் பிடிக்கிறது இல்ல, சனி ஞாயிறு திங்கள் 3ஐயும் சேர்த்து பிடிக்கிறது மிக பேணுதல் என்பதாக சொல்கிறார்கள். 3ஐயும் சேர்த்து பிடிக்கலாம். சரி, ஒரு நாள் பிடிக்க முடியாது, ஒன்றுதான் பிடிக்கலாம், எனக்கு 3 பிடிக்கணும் 1 பிடிக்க மாட்டேன், அப்படியான நிலைமை இருந்தா அவரு 1 மாத்திரம் பிடிக்கிறதுக்கும் அனுமதி இருக்குது, அதாவது ஆஷுராவுடைய தினத்துல. அதனால இதை கேட்டுட்டு யாரும் 1 மாத்திரம் பிடிக்கலாம் தானே இருந்துடாம மாறு செய்ய சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, நான் அடுத்த வருஷம் இருந்தா 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன்னு சொன்னாங்க. அதனால 9ஐயும் பிற 9லையும் பிற 10லையும் அந்த சுன்னத்தான நோன்பை பிடிச்ச அந்த நன்மை அடைந்து கொள்வோம். சென்ற வருடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த நாள்ல அல்லாஹ் ஃபிரௌனுடைய அந்த கெடுதியிலிருந்து அந்த அநியாயத்திலிருந்து ஆனா ரப்புக்கும் அல்லாஹ் சொன்னேன், அந்த ஃபிரௌனை குடிச்ச நாள் தான் அந்த ஆஷுராவுடைய நாள். அதுக்காக அந்த நோம்புக்கும்
ஆஷுராவுடைய நோன்புக்கும் கர்பலாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சில பேர் தவறாக விளங்குற அந்த நாளுக்காக அந்த நோம்பு அவ்வாறு கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாத்துக்காக சொல்லதான் சொன்னாங்க. அவர்களை விட நாங்க ரொம்ப தகுதியானவர்கள் அந்த நோம்பு பிடிப்பதற்கு. ஆக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல்கள் செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய ஆகிரத்துக்கு தயாராகக்கூடிய அப்படியாப்பட்ட நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.